தாக்குதலுக்குள்ளாகி சகா மனிதரை கண்டுகொள்ளாமல் குருடனாக அழைக்கிறேனா? சமூக தொடர்பு சாதனங்களை பாலியல் குற்றங்களுக்கும் வன்முறை தூண்டுதலுக்கும் மற்றவர்களின் நற்பெயரை கெடுக்கும் பயன்படுத்தினா? ஜபம். அன்பு இயேசுவே, அறிவியல் தொழில் வளர்ச்சியை அழிவிற்காக அல்ல, மனித உலக மேம்பாட்டிற்காக பயன்படுத்தப்பட்ட எங்களுக்கு நன்மனம் தாரும். எங்கள் வாழ்வின் பாதையில் எங்களை இடறிவிடும் தடை கற்களாய் அகற்றி அருளும். நாங்கள் விழப்பட்ட வேளையில் எங்களை தூக்கிவிடும். நல்லவர்களை ஆசீர்வதியும். நாங்கள் மற்றவர்களுக்கு ஏனிப்படியாக வாழ அருள் தாரும். ஆமென். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் நிலைப்பார்கள் அடைவார்களாக. விழுநீர் பெருகிய மகளிருக்கு அன்பு மொழி நீர் நல்கி வழி தொடர்ந்தே. விழுநீர் பெருகிய மகளிருக்கு எனக்காக இறைவா, எனக்காக இடப்பட வந்தீர், எனக்காக இடப்பட வந்தீர், எனக்காக. 8ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றறிந்த சோஸ்திரம் செய்கின்றோம். 8ஆம் நிலை. இயேசு எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் சொல்கிறார். திரு அவையாக நாம் நமது இளைஞர்களின் துன்பங்களுக்கு முன்பாக கண்ணீர் வடிப்பதற்கு ஒருபோதும் தவறக்கூடாது. கண்ணீர் வடிக்க இயலாதவர்கள் நற்செயல் புரிய தயாராக இருக்க முடியாது. நாம் அவர்களது துன்பங்களை கண்டும் காணாது இருப்பவர்களாக இல்லாமல் இருப்போமாக. ஏனெனில் அழ முடியாமல் திரு அவை ஒரு தாயாக இருக்க முடியாது. நாம் அழுவதற்கு விரும்புகிறோம். இதனால் இந்த சமூகம் தனக்குத்தானே தாயாக விளங்கும். இதனால் கொலைகளத்தில் பிரசவிப்பதற்கு வாழ்க்கையை கொடுப்பதற்கும் கற்றுக்கொள்ளும். வாழ்வின் நம்பிக்கையாக விளங்குவதற்கும் மாறிடும். வறுமை மற்றும் வன்முறையின் காரணமாக தங்கள் வாழ்க்கையை ஏற்கனவே இழந்துவிட்ட இளைஞர்களை பற்றி சிந்திக்கும் போது நாம் அழுகிறோம். அநேகமாக நம்மில் சுகபோக வாழ்வு வாழ்கிறவர்களுக்கு எப்படி அழ வேண்டும் என்பது தெரியாது. கண்ணீரை கொண்டு கழுவப்பட்ட கண்களால் தான் வாழ்வின் சில யதார்த்தங்களை காண முடியும். நீங்கள் ஒவ்வொருவரும் பின்வரும் கேள்விகளை உங்களுக்குள் நீங்களே கேட்டுக்கொள்ள வேண்டும் என நான் விரும்புகிறேன். என்னால் அழ முடியுமா? பசியால் வாடுகிற, போதைப் பொருட்களுக்கு அடிமையான, வீடற்ற, கைவிடப்பட்ட சமுதாயத்தால் ஒரு அடிமையைப் போல் மோசமாக நடத்தப்பட்ட, உழைப்பை சுரண்டப்பட்ட ஒரு குழந்தையை அல்லது சமுதாயத்தால் சுரண்டப்படுகின்ற ஒரு குழந்தையை நான் பார்க்கிற போது என்னால் அழ முடியுமா? வேற எதையாவது எதிர்பார்த்து அழுகின்றவர்களைப் போல என்னுடைய அழுகையையும் என்னை மையப்படுத்தி அமைந்திருக்கிறதா? உங்களை விட வாழ்க்கையில் குறைவான அதிர்ஷ்டம் பெற்று இளைஞர்கள் அனைவருக்காகவும் அழ கற்றுக்கொள்ள முயற்சி செய்யுங்கள். அழுவதும் கூட கருணையில்தான், இரக்கத்தையும் வெளிப்படுத்துவதாக விளங்குகிறது. கண்ணீர் வரவில்லை என்றால் பிறருடைய துன்பங்களுக்காக அழுகின்ற அருளை தரும்படி ஆண்டவரிடம் மன்றாடுங்கள். உங்களால் அழ முடிகிறது என்றால் உங்கள் இதயத்திலிருந்து பிறக்கும் உங்களால் உதவி செய்யவும் இயலும். ஆன்ம சோதனை செய்வோம். பசியால் வாடுகின்றவர்களுக்காக என்னால் அழ முடியுமா?
என்னுடைய அழுகை என்னை மையப்படுத்தி அமைகின்றதா, அல்லது வெளி வேட கபட நாடகமாக இருக்கிறதா? பிறரின் தேவைக்கும் கண்ணீருக்கும் நான் காரணமாக இருக்கின்றேனா? ஜெபம். அன்பு இயேசுவே, எங்கள் நலனில் அக்கறை காட்டும். எல்லோரையும் ஆசீர்வதியும். பிறருடைய துன்பங்களுக்காக அழுகின்ற அருளை தாரும். ஆமென். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுதல் அடைவார்களாக. ஒன்பதாம் நிலை. இயேசு சிலுவையின் பாரத்தால் 3ஆம் முறை கீழே விழுகிறார். நம்முடைய எல்லா இளமை சக்தியும் கனவுகளும் ஆர்வமும் நம்மை விட்டு பறந்து போகிற நேரங்கள் உண்டு. ஏனெனில் நமக்குள்ளாக நமது பிரச்சனைகளுக்காக, நமது காய அனுபவங்களில், நமது மனக்குறைகளில் நாம் முடங்கி போக சோதிக்கப்படுகிறோம். அவ்வாறு உங்களுக்கு நடைபெறுமானால் பார்த்து கொள்ளுங்கள். இல்லையெனில் உங்களுடைய நேரம் வருவதற்கு முன்னதாகவே நீங்கள் முதியவராகி விடுவீர்கள். நீங்கள் அனுபவித்த வலிகளும் காயங்களும் நீங்கள் பிறரிடம் இருந்து விலகி இருக்கவும், உங்களுக்காக நீங்களே சுருக்கிக் கொள்ளவும், கோபம் போன்ற உணர்வுகளை வளர்த்து கொள்ளவும் உங்களை சோதிக்கலாம். ஆனால் ஒருபோதும் பிறரை மன்னிக்க கடவுள் தரும் அழைப்புக்கு செவி கொடுக்காமல் நின்று விடாதீர்கள். இயேசு உங்களுள் இருக்கிறார், உங்களுடன் இருக்கிறார். அவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். வெகு தொலைவில் நீங்கள் அலைந்து திரிந்தாலும் உயிர் தெழுந்தவராகவே இருப்பீர்கள். எப்போதும் அவர் அங்கே இருக்கிறார். அவர் உங்களை அழைக்கின்றார். நீங்கள் அவரிடம் திரும்பி வர வேண்டும், மீண்டும் புது வாழ்க்கையை தொடங்க வேண்டும் என்று அவர் உங்களுக்காக காத்திருக்கின்றார். ஆன்ம சோதனை செய்வோம். எனது காய அனுபவங்களில், எனது மனக்குறைகளில் நான் முடங்கி கிடக்கின்றேனா? கோபம், வன்மம், பகைமை போன்ற வெறுப்புணர்வுகளை வளர்த்து தனிமையில் வீழ்ந்து கிடக்கின்றேனா? பிறரை மன்னிக்க கடவுள் தரும் அழைப்புக்கு செவி மடுக்காமல் இருக்கின்றேனா? ஜெபம். அன்பு இயேசுவே, எங்களை காயப்படுத்தி எங்கள் வீழ்ச்சியில் மகிழ்வோரை மன்னிக்க வரம் தாரும். பொறாமையில் மற்றவர்களின் வாழ்க்கை கெடுக்காமல் மகிழ்வோரோடு மகிழவும், அழுவாரோடு அழவும் உமது அருளை எமக்கு தாரும். ஆமென்.
கற்பித்தீர். 10ஆம் நிலை. இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள். இளைஞர்களை தங்களுக்கென கைக்கொள்ள விரும்புகிறார்கள் என்பதே அதன் பொருளாகும். இளைஞர்களை அவர்கள் மதித்து அன்பு செய்து அவர்கள் மேல் அக்கறை கொள்வதில்லை. பல இளைஞர்கள் தங்கள் உடல்களை குறித்து கவலைப்படுகிறார்கள். தங்களது உடல் வலிமையை கட்டமைக்க அல்லது தங்களது தோற்றத்தை மேம்படுத்த கவலைப்படுகிறார்கள். வேறு பலர் தங்களை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக தங்கள் திறமைகளையும் அறிவையும் வளர்த்து கொள்ள உழைக்கிறார்கள். ஒரு சிலர் உயர்வான குறிக்கோள்களை வகுத்து கொண்டு தங்களை அதிகம் ஈடுபடுத்திக் கொண்டு ஆன்மீகத்தில் வளர உழைக்கிறார்கள். தூய யோவான், இளைஞரே, நீங்கள் வலிமை வாய்ந்தவர்கள், கடவுளின் வார்த்தை உங்களுக்குள் நிலைத்திருக்கிறது என்று கூறினார். கடவுளை தேடுதல், அவருடைய வார்த்தையை வைத்திருத்தல், நமது வாழ்வை அவரிடம் ஒப்படைத்தல், நல்லொழுக்கங்களில் வளர்தல் போன்றவை அனைத்தும் இளம் இதயங்களை வலிமையாக்கக்கூடியவை. எனவேதான் நீங்கள் இயேசுவுடன் தொடர்பில் இருக்க வேண்டிய தேவையில் உள்ளீர்கள். அவருடைய ஆன்லைனில் நீங்கள் இருக்க வேண்டும். உங்களுடைய சொந்த முயற்சியாலும் அறிவாலும் நீங்கள் புனிதத்திலும் மகிழ்ச்சியிலும் வளர முடியாது என்பதால் நீங்கள் இயேசுவுடன் இருக்க வேண்டும். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று எப்பொழுதெல்லாம் தெளிவில்லாமல் இருக்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் இயேசுவே, என்னுடைய இடத்தில் நீங்கள் இருந்தால் என்ன செய்வீர்கள் என கேளுங்கள். ஆன்ம சோதனை. எனது உடல் அழுகை குறித்து கவலைப்படுவது போன்று என் ஆன்ம அழகை பற்றி, எனது முழு ஆளுமை வளர்ச்சியை குறித்து கவலைப்படுகின்றேனா? கடவுளின் வார்த்தை என்னுள் நிலைத்திருப்பதை உணர்ந்து வாழ்கின்றேனா? ஆண்டவருடன் எப்போதும் தொடர்பில் இருக்கின்றேனா? ஜெபம். அன்பு இயேசுவே, நான் உலகெல்லாம் எனதாக்கி கொண்டாலும் என் ஆன்மாவை இறந்துவிட்டால் பலனொன்றும் இல்லை என்பதை உணர்ந்து வாழ வரம் தாரும். தவறான பழக்க வழக்கங்களால் என்னையே அழித்துக் கொள்ளாமல் நற்செயல் செய்வதில் ஆர்வம் கொண்டு என் உடலாலும் உள்ளத்தாலும் உம்முடன் தொடர்பில் இருக்க அருள் தாரும். ஆமென். அழைக்கிறார்கள். திருத்தந்தை பிரான்சிஸ். பிறரை நகல் எடுத்து வாழ்வதன் மூலம் நீங்கள் புனிதராகவோ மனநிறைவு பெறவோ முடியாது என்பதையும் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். நீங்கள் யார் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். பிறர் என்ன கூறினாலும் அல்லது நினைத்தாலும் புனிதராய் வாழ உங்களது சொந்த வழியை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். புனிதராக மாறுவது என்பது நீங்கள் நீங்களாகவே மாறுவது. ஆண்டவர் உங்களை பற்றி என்ன கனவு கண்டு உங்களின் படைப்புகள் விரும்புகிறாரோ அதன்படி மாறுவது. நகல் வாழ்க்கையாக வாழ்வதென்று உங்களது வாழ்வு பிறருக்கு தீர்க்க தரிசன தூண்டுதலாக இருக்க வேண்டும். இவ்வுலகில் உங்களுக்கு உரிதான ஒரு அடையாளத்தை விட்டு செல்ல வேண்டும். என்றென்றும் இளமையாக இருக்கும் இயேசு நமக்கு எப்பொழுதும் இளமையாக இருக்கும் இதயத்தை தர விரும்புகிறார். இறைவனுடைய வார்த்தை, புளிப்பு சத்துள்ள பழைய மாவை எரித்து விடுங்கள், அப்போது நீங்கள் புதிதாய் பிசைந்த மாவாக இருப்பீர்கள் என்று அப்போது நீங்கள் இருப்பீர்கள் என்று நம்மிடம் கேட்கிறது. தூய பவுலடியார் நம் பழைய இயல்பை கலைத்துவிட்டு புனித இயல்பை அணிந்து கொள்ளும்படி நமக்கு அழைப்பு விடுக்கிறார். புதுப்பிக்கப்பட்ட நிலையில்
இந்த புதிய மனித இயல்பை அணிந்து கொள்வது பற்றி விளக்கும்போது அவர் பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனித தாழ்மை, கனிவு, பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணிய செய்யுங்கள். ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ளுங்கள். ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு செய்திருந்தால் மன்னியுங்கள். ஆண்டவர் உங்களை மன்னிப்பது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். ஆன்ம சோதனை. நான் யார் என்பதை கண்டுபிடித்து எனது மாண்பை அறிந்து வாழ்கிறேனா? எனது வாழ்க்கையின் குறிக்கோள் எது என்பதை தெரிந்து நெளிந்து வாழ்கிறேனா? என் வாழ்வில் வரும் துன்பங்களால் ஆண்டவரின் பாடுகளில் குறை உள்ளதை என் உடலில் நிறைவு செய்கிறேனா என்பதை உணர்த்துகிறேனா? ஜெபம். அன்பு இயேசுவே, எனது மனித மாண்பை எனக்கு உணர்த்தி அருளும். வாழ்வது நானல்ல, என்னில் நீர் வாழ்கிறேன் என்று சொல்லும் அளவுக்கு என் செயல்கள் இருக்க நான் உம்மை பின்பற்றி வாழ விரும்புகிறேன். நீர் என்னை பற்றி என்ன கனவு என்பதை படைத்தீரோ அதன்படி மாற எனக்கு அருள் தாரும். ஆமென். சிலுவையில் விரிக்கப்பட்டுள்ள அவரது கரங்கள் நமக்காக எதுவும் செய்ய தயங்காத ஒரு நண்பனாக அவர் இருக்கிறார் என்பதன் புகழ்பெற்ற அடையாளமாகும். உலகில் வாழ்ந்த தமக்குரியோர் மேல் அன்பு கொண்டிருந்த அவர் அவர்கள் மேல் இறுதி வரையும் அன்பு செலுத்தினார். அவர் தன் சிலுவையினால் நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை மீட்ட அதே இயேசு கிறிஸ்து இன்று அவருடைய முழுமையான சரணாகதியின் ஆற்றலினால் நம்மை தொடர்ந்து காக்கிறார், மீட்கிறார். அவருடைய சிலுவையை உற்று பாருங்கள், அவரை சிக்கென பற்றி கொள்ளுங்கள். அவர் உங்களை காப்பாராக. ஏனெனில் அவர் தரும் மீட்பு பரிசை ஏற்றுக்கொள்கிறவர்கள் பாவம், துன்பம், உள்ளார்ந்த வெறுமை, தனிமை போன்றவற்றிலிருந்து விடுவிக்கப்படுகின்றனர். நீங்கள் பாவம் செய்தும் அவரை விட்டு வெகு தொலைவில் அலைந்து திரிந்தாலும் அவர் தம் சிலுவையின் வல்லமையால் உங்களை உயர்த்தி பிடிக்க அவர் வருவார். 70 முறை 7 முறை அவர் நம்மை மன்னிக்கிறார். திரும்ப திரும்ப அவர் தம் தோள்களில் நம்மை தாங்குகின்றார். இந்த எல்லையற்ற தவறாத அன்பினால் நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள மாண்பை வேறு எவரும் பறித்து கொள்ள இயலாது. நம்மை ஒருபோதும் ஏமாற்றி நிறுத்திக் கொள்ளாததாக கனிவுடன் நமது மகிழ்ச்சியை மீண்டும் நிலைப்படுத்துகிறார். நாம் தலைநிமிர்ந்து மீண்டும் புதிதாக தொடங்க இயல அவர் செய்கிறார். ஆன்ம சோதனை. என்னை காப்பதற்காக தம்மையே முழுமையாக தியாகம் செய்த இயேசுவின் அன்பை நான் அனுபவித்து இருக்கின்றேனா? அவருடைய சிலுவையை சிக்கென பற்றி கொண்டிருக்கிறேனா? அவரை போன்று எனது அன்பிற்குட்பட்டவர்களின் நலனுக்காக என்னை தியாகம் செய்ய தயாராக இருக்கிறேனா? ஜெபம். அன்பு இயேசுவே, என் மீது கொண்ட அன்பின் பொருட்டு மன உருவாய் எடுத்து பாடுகள் பலப்பட்டு சிலுவையில் உண்மையை பலியாக தந்தற்காக நன்றி. உம்மை சிக்கென பற்றி கொண்டு உம்மை போல் பிறர்க்காக என்னை கையளிக்க எனக்கு அருள் தாரும். ஆமென். தூய
மீட்டு ரட்சித்தீர். 13ஆம் நிலை. இயேசுவை அவர் தாயார் மடியில் அமர்த்துகிறார்கள். சாக்கு போக்குகளும் அல்லது மாயைகளும் இடம் தராமல் அன்னை மரியாள் தம் மகனின் துன்பத்தில் உடனிருந்தார். தமது உற்று நோக்குதலால் அவரை ஆதரித்தார். அவர் தமது இதயத்துடன் அவரை பாதுகாத்தார். அவரது துன்பத்தை பகிர்ந்து கொண்டார். இருந்த போதிலும் அதனால் ஆட்கொள்ளப்படவில்லை. ஆம் என்ற பதிலை தந்தவராக, ஆதரவளிப்பவராக, உடனிருப்பவராக, பாதுகாப்பவராக, அரவணைப்பவராக இருந்த மரியா ஒரு வலிமையான பெண் ஆவார். அவர் நம்பிக்கையின் மிகப்பெரிய பாதுகாவலர். அஞ்சி பின்வாங்காத புதிதாய் தொடங்க தயாரிக்கிறார். பிடிவாதமிக்க உறுதியும் ஆக்கத்திறனுடையவர்கள் நாம். ஆம் என்று எப்படி சொல்வது என்பதை அவரிடமிருந்து கற்றுக்கொள்ளலாம். திரு அவை தவறான இன்மை தொடர்புடைய பாதுகாப்பை தேடி செல்லக்கூடிய சோதனைக்கும் உட்பட முடியும். இளைஞர்கள் அவளை இளமையோடு வைத்திருக்க உதவ முடியும். அவர்கள் அவள் கலங்கப்படுத்துவதை தடுத்து நிறுத்த முடியும். அவள் முன்னோக்கி கொண்டு செல்லவும் தற்கருமை கொள்வது உட்கூழ் மண்பான்மை ஆகியவற்றிலிருந்து அவளை தடுக்க முடியும். அவள் ஏழையாகவே இருக்கவும் சாட்சியத்தை தாங்கி நிற்கவும் அவளுக்கு உதவ இயலும். ஏழைகள் மற்றும் புறக்கணிக்கப்பட்டோர் சார்பாக நிற்கவும் நீதிக்காக போராடவும் தாட்சியுடன் சவாலுக்குள்ளாகவும் இளைஞர்கள் அவர்களுக்கு உதவ முடியும். இளைஞர்கள் திரு அவைக்கு இளமையாக வழங்கி அவள் புதிய தொடக்கங்களில் களிப்புறவும் ஒளிமறைவின்றி தண்ணீரை தரவும் புதுப்பிக்கப்படவும் சிறந்த சாதனைகளாக செய்ய புறப்படவும் அவள் தம் திறனை புதுப்பிக்க முடியும். கிறிஸ்து வாழ்கிறார். ஆன்ம சோதனை. அன்னை மரியாள் இறைக்கிரீடத்திற்கு ஆம் என்ற பதிலை தந்து சிலுவை அடியில் நம்மை சுவீகரித்து கொண்ட அவரது விசுவாச வாழ்க்கையை நான் பின்பற்றுகிறேனா? எனக்கு ஆதரவளிப்பவராக, உடனிருப்பவராக, பாதுகாப்பவராக, அரவணைப்பவராக அன்னை மரியாள் இருப்பதை என் வாழ்வில் உணர்கிறேனா? தாய் திருச்சபை கலங்கப்படுத்துவதை தடுத்து நிறுத்தவும் முன்னோக்கி கொண்டு செல்லவும் எனது பங்கீடு என்ன? ஜபம். அன்பு இயேசுவே, என் மீது கொண்ட அன்பின் பொருட்டு மனவுரு எடுத்து பாடுகள் கொள்ளப்பட்டு சிலுவையில் உண்மையை வழியாக தந்ததற்காக நன்றி. உம்மை சிக்கென பற்றி கொண்டு அன்னை மரியாள் போல் உமக்காகவும் பிறருக்காகவும் என்னை கையளிக்க எனக்கு அருள் தாரும். ஆமென். பதினான்காம் நிலை. இயேசுவை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். இளைஞர்களே, ஆண்டவரின் அன்புக்குரியவர்களே, உயர்ந்த லட்சியமாக புனித தந்தை அடைய நம்பிக்கையுடன் முயற்சியுங்கள். இந்த வழிவகையில் நீங்கள் நகலாக இருக்க மாட்டீர்கள். நீங்கள் முழுமையாக நீங்களாகவே இருப்பீர்கள். கிறிஸ்துவில் விலை மதிப்பற்ற இரத்தத்தால் நீங்கள் மீட்கப்பட்டுள்ளதால் நீங்கள் எந்த அளவுக்கு மதிக்க மிக்கவர்களாக இருக்க வேண்டும். அன்பார்ந்த இளைஞர்களே, நீங்கள் விலை மதிப்பற்றவர்கள். நீங்கள் விற்பனைக்குரியவர்கள் அல்ல. தயவு செய்து உங்களை நீங்களே விலை கொடுத்து வாங்கும்படி விட்டுவிடாதீர்கள். உங்களை ஏமாற்றப்படவும் உங்களை நீங்களே விட்டுவிடாதீர்கள். உங்கள் தலைக்குள் கருத்துருக்களை திணித்து அதன் விளைவுகளாக நீங்கள் அடிமையாக்கும்படி வாழ்வின் தோல்விகளை உண்டாக்கி கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாக்கிவிடும் கருத்துக்களால் காலனியாக்குகிறீர்கள். பல்வேறு வடிவங்களால் அடிமைப்பட்டவர்களாகவும்
உங்களை நீங்களே விட்டுவிடாதீர்கள். நீங்கள் விலை மதிப்பற்றவர்கள். நான் விற்பனைக்கு அல்ல. எனக்கு விலை எதுவும் இல்லை. நான் சுதந்திரமானவன். இயேசு எனக்கு தரும் சுதந்திரத்துடன் நான் அன்பில் மூழ்கியுள்ளேன் என்று உறுதியாக இருங்கள். அன்பான இளைஞர்களே, தயவு செய்து வாழ்க்கையில் பார்வையற்றவராக மட்டும் இருந்து விடாதீர்கள். வாழ்க்கையில் நுழையுங்கள். இயேசு பார்வையாளராக இருந்து விடவில்லை. அவர் வாழ்க்கையில் ஈடுபட்டார். வாழ்க்கையில் தனியாக நிற்காதீர்கள். இயேசு செய்தது போன்று உங்கள் வாழ்க்கையின் யதார்த்தத்துக்குள் மூழ்கிவிடுங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக ஏதோ ஒரு வகையில் பொது நன்மைக்காக, ஏழைகளுக்காக உழைப்பதற்காக போராடுங்கள். பிறரன்பு மற்றும் சேவையில் புரட்சி செய்யும் கதாநாயகனாக இருங்கள். நுகர்வு கலாச்சாரம் மற்றும் மேலோட்டமான தனித்துவம் என்னும் நோய்களை எதிர்க்கக்கூடிய ஆற்றல் உடையவர்களாக இருங்கள். ஆன்ம சோதனை. நுகர்வு கலாச்சாரத்தால் சூறையாடப்பட்டு அவற்றிற்கு நான் அடிமையாகியுள்ளேனா? வாழ்வின் தோல்விகளை உண்டாக்கி கெட்ட பழக்கத்திற்கு அடிமையாகிவிடும் கருதிகளால் நான் பாதை தவறி செய்கிறேனா? சிக்கலான நிலையில் கடவுள் என்னை கைவிட மாட்டார் என்பதை நம்புகிறேனா? ஜெபம். அன்பு இயேசுவே, நவீன தொழில்நுட்பங்கள் உதவியுடன் மெய்யான உறவுகளை வளர்த்துக் கொள்ள எனக்கு அருள் தாரும். தவறான வாழ்க்கை முறைகளை நான் அடிமையாக்காமல் இருக்க உமது ஆவியின் வல்லமையை தாரும். என் நிலையிலும் என்னை கைவிடாதேயும். ஆமீன். சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரம். மைக் ஆன் பண்ணு. பெண்கள் பேர் பெற்று நீரே உடைய திருவேற்றிகளை இயேசு ஆசி பெற்றுவதே அங்கே இருக்கிற முன்னாடி நவுத்து இப்படி இப்போ லேடிஸ் முன்னாடி வர சொல்லலாம். அங்கே இருக்கிற எல்லாத்தையும் மொத்தமாக அதை முன்னாடி ஏன் வர மாட்டேங்கிறாங்க? பண்ணியிருக்குமா? கீழே இருக்கிறவங்களாம் கொஞ்சம் மேலே வாங்க. மேலே இடம் நிறையா இருக்குது. கீழே இருக்கிறவங்களாம் கொஞ்சம் மேலே வாங்க. அனைத்தும் இங்கு அவரின் தஞ்சமே, நிலையான சொந்தம், நீங்காத பந்தம், நிலையான சொந்தம், நீங்காத பந்தம், அவரின்றே அமைதி தேடி அலையும் நெஞ்சமே. சாற்றுவேன் என் தேவனை பறை சாற்றுவேன் என் நாதனை என்னாலுமே என் வாழ்விலே. போற்றுவேன் என் தேவனை பறை சாற்றுவேன் என் நாதன் என்னாலுமே என் வாழ்விலே. காட்டுமேடு பள்ளம் என்று கால்கள் சோர்ந்து அலைந்து ஆடு நாடுதே, அதை தேடு. காடுமேடு பள்ளம் என்று கால்கள் சோர்ந்து அலைந்து ஆடு நாடுதே, அதை தேடுதே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவர் தஞ்சமே. கையடி வேணும். அப்படி கொஞ்ச நேரம் புரிய நான் சொல்லியேன்னு தெரியல கேட்டுருவீங்க. கொஞ்ச நேரம் புரிய
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இருப்பாராக. நாம் காலத்தில் மூன்றாவது வெள்ளிக்கிழமையிலே இருக்கின்றோம். சவகாலம் நமக்கு மனமாற்றத்தின் காலம், மனம் வருத்தப்படும் காலம், மனம் திருந்துகின்ற காலம். ஆகவே நாம் இந்த நாட்களை நம்முடைய வாழ்க்கையை அலசி பார்த்து திருந்தி வாழ முயற்சி எடுப்பதாக இருக்க வேண்டும். இந்த இயேசுவின் பாடுகளை தியானித்த நாம் அவருடைய பாடுகள் காரணமாயிருந்த நம்முடைய பாவங்களை நினைத்து பார்க்க வேண்டும். அந்த பாவங்களுக்காக வருந்த வேண்டும். அந்த பாவங்களை விட்டு திருந்தி வாழ முயற்சி எடுக்க வேண்டும். இதற்காகத்தான் இந்த தவக்காலம். ஏதோ சில நோன்பு முயற்சிகளை தவ முயற்சிகளை மேற்கொண்டு விட்டால் போதும் என்று இல்லாமல் உண்மையாகவே நம்முடைய உள்ளத்தை வருத்தி நம்முடைய உள்ளத்தை நாம் மாற்றி ஒரு புதிய வாழ்க்கையை வாழ, நல்ல எண்ணங்களுடன் வாழ, திருந்தி வாழ நாம் முயற்சி எடுக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த தவக்காலம் நமக்கு உணர்த்துகின்றது. ஆகவே இந்த காலத்தில் 2 வாரங்கள் முடிந்து விட்டன. இந்த நேரத்தில் இதுவரை நான் என் வாழ்க்கையை திருத்த நான் என்ன முயற்சி எடுத்திருக்கிறேன் என்று நான் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் என்னையே ஒருத்து என்ன தவ முயற்சி செய்திருக்கிறேன் என்று நான் நினைத்து பார்க்க வேண்டும். இவ்வாறு நாம் நம்மை அடக்கி ஒடுக்கி நம்முடைய எண்ணங்களை உள்ளங்களை திருந்திய வாழ்க்கையில் வாழ நாம் முயற்சி எடுக்க வேண்டும் என்பதை உணர்ந்து ஆண்டவர் நமக்கு இதன் வழியாக நம்முடைய பாடல்களின் பலன் நமக்கு வரம் தர வேண்டும் என்று நாம் சிறப்பாக இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் ஆர்வமுடன் கடைபிடிக்கும் தவ முயற்சிகள் எங்களை தூய்மையாக்கி புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். அதனால் வரவிருக்கும் புனித நிகழ்வுகளுக்கு நேர்மையான மனத்தோடு நாங்கள் வந்து சேர செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இதோ வருகிறான் கனவின் மன்னன், வாருங்கள் அவனை கொண்டு போடுவோம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 37, இறைவசனங்கள் 3 முதல் 4 முடிய, 12 முதல் 13 முடிய மற்றும் 17 முதல் 28 முடிய. இஸ்ரேல் முதிர்ந்த வயதில் தமக்கு யோசேப்பு பிறந்தமையால் அவரை மற்றெல்லா புதல்வரையும் விட அதிகமாக நேசித்து வந்தார்.
அவருக்கு அழகு வேலைப்பாடுகள் நிறைந்த ஒரு அங்கியை செய்து கொடுத்தார். அவருடைய சகோதரர்கள் தங்கள் தந்தை அவரை எல்லாரிலும் அதிகமாக நேசிக்கிறார் என்று கண்டு அவரை வெறுத்தனர். அவர்களால் அவரோடு பாசத்துடன் பேச இயலவில்லை. அப்படி இருக்கையில் அவர் சகோதரர் செக்கேமியில் தன் தந்தையின் மந்தைகளை மேய்க்க சென்றனர். இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர்கள் செக்கேமில் ஆடு மேய்க்கிறார்கள் அல்லவா, அவர்களிடம் உன்னை அனுப்புகிறேன் என்றார். யோசேப்பு தன் சகோதரரை தேடி சென்று தோத்தானில் அவர்களை கண்டுபிடித்தார். தொலைவில் அவர் வருவதை கண்டவர்கள் தங்களுக்கு அருகில் அவர் வரும் முன் அவரை கொல்ல திட்டமிட்டனர். அவர் சகோதரர்கள் ஒருவரை நோக்கி, இதோ வருகிறான் கனவின் மன்னன், நாம் அவனை கொன்று இந்த ஆழ்குழிக்குள் ஒன்றில் தள்ளிவிட்டு ஒரு கொடிய விலங்கு அவனை தின்றுவிட்டது என்று சொல்லுவோம். அப்பொழுது அவனுடைய கனவுகள் என்ன ஆகும் என்று பார்ப்போம் என்றனர். ரூபன் இவற்றை கேட்டு அவர்கள் கையில் இருந்து தப்பி வைக்கும் எண்ணத்தில் அவர்களை நோக்கி, நாம் அவனை சாகடிக்க வேண்டாம் என்றார். ரூபன் அவர்களை நோக்கி, அவன் இரத்தத்தை சிந்தாதீர்கள், அவனை பால நிலத்துள்ள அந்த ஆழ்குழிக்குள் தள்ளிவிடுங்கள், அவன் மீது கை வைக்காதீர்கள் என்று சொன்னான். ஏனெனில் அவர்கள் கையில் இருந்து அவரை தப்புவித்து தம் தந்தையிடம் சேர்ப்பிக்கும் நோக்கம் கொண்டிருந்தார். யோசேப்பு தம் சகோதரியிடம் வந்து சேர்ந்தவுடன் அவர் அணிந்திருந்த அழகு வேலைப்பாடுகள் இணைந்த அங்கியை உரித்துவிட்டு அவரை ஆழ்குழியில் தூக்கி போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழி. பின்பு அவர்கள் உணவு அருந்தும்படி அமர்ந்தனர். அப்பொழுது அவர்கள் கண்களை உயர்த்தி கிளாயத்திலிருந்து வந்து கொண்டிருந்த இஸ்மாயிலரின் வணிக குழுவை பார்த்தனர். நறுமண பொருட்களையும் தைல வகைகளையும் வெள்ளை போலத்தையும் அவர்கள் ஒட்டகங்களின் மேல் ஏற்றி எகிப்துக்கு சென்று கொண்டிருந்தனர். அப்பொழுது யூதா தம் சகோதரரை நோக்கி, நம் சகோதரனை கொண்டு அவன் இரத்தத்தை மறைப்பதனால் நமக்கு என்ன பயன்? வாருங்கள், இஸ்மாயிலருக்கு அவனை விற்று விடுவோம், அவன் மேல் நாம் கை வைக்க வேண்டாம், ஏனெனில் அவன் நம் சகோதரனும் நம் சொந்த சதையுமாய் இருக்கிறான் என்று சொல்ல அவர்கள் சம்மதித்தனர். ஆகையால் மிதியான் நாட்டு வணிகர் அவர்களை கடத்த செல்லுகையில் குழியிலிருந்து யோசேப்பை வெளியே தூக்கி அந்த இஸ்மாயிலரிடம் 20 வெள்ளி காசுக்கு விற்றனர். அவர்களும் யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு சென்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். நாட்டில் அவர் பஞ்சம் வரும்படி செய்தார், உணவிலும் 3 கோலை முறித்து விட்டார். அவர்களுக்கு முன் ஒருவரை அனுப்பி வைத்தார். யோசேப்பு என்பவர் அடிமையாக விற்கப்பட்டார். பல்லவி. ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். அவர் தன் கால்களுக்கு விலங்கிட்டு அவரை துன்புறுத்தினர். அவர் தன் கழுத்தில் இரும்பு பட்டையை மாட்டினர். காலம் வந்தது, அவர் உரைத்தது நிறைவேறிற்று. ஆண்டவரின் வார்த்தை அவர் உண்மையானவர் என மெய்ப்பித்தது. பல்லவி. ஆண்டவர் செய்த வைத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். மன்னர் ஆள் அனுப்பி அவரை விடுதலை செய்தார். மக்களினங்களின் தலைவர் அவருக்கு விடுதலை அளித்தார். அவர் அவரை தம் அரண்மனைக்கு தலைவராக்கினார். தம் உடைமைகளுக்கெல்லாம் பொறுப்பாளராக ஏற்படுத்தினார். பல்லவி. செயல்களை நினைவு கூறுங்கள். தம்முறை மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிறைவாழ்வு கொள்ளும் பொருட்டு
அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்திய எழுதி நின்று வாசகம். மத்திய நற்செய்தி 21ஆம் அதிகாரம் 33 முதல் 46 முடிய. அக்காலத்தில் இயேசு தலைமை குருக்களையும் மக்களின் மூப்பர்களையும் நோக்கி கூறியது, மேலும் ஒரு உவமையை கேளுங்கள். நிலக்கிழார் ஒருவர் ஒரு திராட்சை தோட்டம் போட்டு சுற்றிலும் வேலி அடைத்து அதில் பிழிவு குழி வெட்டி ஒரு காவல் மாடமும் கட்டினார். பின்பு தோட்ட தொழிலாளர்களிடம் அதை குத்தகைக்கு விட்டுவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார். பழம் பறிக்கும் காலம் நெருங்கி வந்தபோது அவர் தமக்கு சேர வேண்டிய பழங்களை பெற்று வருமாறு தம் பணியாளர்களை அத்தோட்ட தொழிலாளர்களிடம் அனுப்பினார். தோட்ட தொழிலாளர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து ஒருவரை நைய புடைத்தார்கள், ஒருவரை கொலை செய்தார்கள், ஒருவரை கல்லால் எறிந்தார்கள். மீண்டும் அவர் முதலில் அனுப்பியவர்களை விட மிகுதியான வேறு சில பணியாளர்களை அனுப்பினார். அவர்களுக்கும் அப்படியே அவர்கள் செய்தார்கள். தன் மகனை மதிப்பார்கள் என்று அவர் நினைத்து கொண்டு அவரை இறுதியாக அவர்களிடம் அனுப்பினார். அம்மகனை கண்டபோது தோட்ட தொழிலாளர்கள், இவன்தான் சொத்துக்குரியவன், வாருங்கள் நாம் இவனை கொன்று போடுவோம், அப்போது இவன் சொத்து நமக்கு கிடைக்கும் என்று தங்களிடையே பேசிக் கொண்டார்கள். பின்பு அவர்கள் அவரை பிடித்து திராட்சை தோட்டத்திற்கு வெளியே தள்ளி கொன்று போட்டார்கள். எனவே திராட்சை தோட்ட உரிமையாளர் வரும்போது அத்தொழிலாளர்களை என்ன செய்வார் என இயேசு கேட்டார். அவர்கள் அவரிடம், அத்தீயோரை ஈவிரக்கமின்றி ஒழித்து விடுவார், உரிய காலத்தில் தமக்கு சேர வேண்டிய பங்கை கொடுக்கும் முன்வரும் வேறு தோட்ட தொழிலாளர்களுக்கு திராட்சை தோட்டத்தை குத்தகைக்கு விடுவார் என்றார்கள். இயேசு அவர்களிடம், கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்துக்கு மூலைக்கலாயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று என்று நீங்கள் மறைநூலில் ஒருபோதும் வாசித்தது இல்லையா? எனவே உங்களிடமிருந்து இறையாட்சி அகற்றப்படும். அவ்வாட்சிக்கு ஏற்ற முறையில் செயல்படும் ஒரு மக்கள் இனத்தால் அதற்கு உட்படுவர் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். தலைமை குருக்களும் பரிசேயரும் அவருடைய உவமைகளை கேட்டபோது தங்களை குறித்தே அவர் கூறினார் என்று உணர்ந்து கொண்டனர். அவர்கள் அவரை பிடிக்க வழி தேடியும் மக்கள் கூட்டத்தினர் அவரை இறைவாக்கினர் என்று கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்பானவர்களே, இந்த காலத்தில் நாம் எத்தகைய மனமாற்றம் பெற வேண்டும் என்பதை இன்றைய நற்செய்தி உவமை வழியாக இயேசு நமக்கு கற்பிக்கின்றார். இந்த உவமையிலே சொல்லப்படுவது போல அத்தனையும் மிக சிறப்பாக அந்த உரிமையாளர், தோட்ட உரிமையாளர், அதாவது கடவுள் இஸ்ரேல் மக்களுக்கு எல்லாவற்றையும் செய்வார். அதாவது ஒரு
நல்ல திராட்சை தோட்டத்தை தயார்படுத்துகின்றார், சுற்றி வேலி அடைக்கின்றார். பிறகு அந்த பழத்தை பிழிவதற்கு பிழிவு குழி வெட்டி அதை காவல் காக்க காவல் மாடம் அமைத்து இப்படி அதுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செய்து ஒரு நல்ல திராட்சை தோட்டமாக அதை உருவாக்க விரும்பினார். அவ்வாறு உருவாக்கிவிட்டு குத்தகைக்கு விட்டு வெளியே செல்கிறார். நம்மளால நல்லா குத்தகை வரும். குத்தகை விட்டால் என்ன கிடைக்குது? அந்த பணம் கொடுக்கணும் இல்லையா? 3 மாதம் 6 மாதத்துக்கோ 1 வருஷத்துக்கோ அல்லது என்ன விளையுதோ அதில் ஒரு குறிப்பிட்ட பங்கு அவனுக்கு கொடுக்கணும். அதாவது நெல் விளைச்சாங்கன்னா அதில் 3 ஒன்றா 4 ஒன்றா கொடுக்கணும் இல்லையா? அப்போ அது மாதிரி அந்த உரிமையாளர் தோட்டக்காரருக்கு நம்ம அதுக்கு கொடுக்க வேண்டிய காசு கொடுக்கணும். அதுதான் வழக்கம், அதுதான் என்னது நடைமுறை. இது மாதிரி எல்லா வசதியும் பண்ணி நல்ல ஒரு நிலத்தை தயார் பண்ணி திராட்சை தோட்டத்தை ரெடி பண்ணி அதுக்கு வாடகை வாங்க குத்தகை வாங்க அவர் ஆள் அனுப்பும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க? வசனம் பிடிச்சி அடிக்கிறாங்க, இன்னொருத்தனை பிடிச்சி கொலை செய்கிறாங்க, இன்னொருத்தனை பிடிச்சி கல்லால் அடிக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் தர முடியாது, உனக்கு உரியதை நான் தரமாட்டேன் என்று அவர்கள் வீம்பு பிடிக்கிறார்கள். நியாயம் அது. அதனால என்ன பண்றாரு? நிறைய ஆளுங்க அனுப்பிக்கிட்டே இருக்காரு. அதெல்லாம் ஒருத்தருந்தா இன்னொருத்தருக்காக பயப்படுவாங்க. யாராவது ஒருத்தனாவது கொடுப்பாங்க, பணம் வர மாட்டாங்களா, கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க? இன்னும் நிறைய ஆளுங்களை அனுப்புறாரு. கடைசியா எல்லாரும் இதே மாதிரி பண்ணோம். 10 கொடுக்கல. கடைசியா என்ன பண்றாரு? சரி பையன் அனுப்புவோம், சொந்தக்காரன் வந்துட்டாங்களா கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி பயந்து கொடுப்பாங்க அப்படின்னு நினைச்சுட்டு அவர் அனுப்புறாரு. ஆனால் அவங்க என்ன செய்யறாங்க? இருந்தாலும் சொந்தக்காரன் நட்டு சாவிச்சணும் நிலமே நமக்கு வந்துடும்டா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க? அந்த மகனையே என்ன பண்ணாங்க? ஊருக்கு வெளியே ஊருக்கு வெளியே கொண்டு போய் அதை அடித்து சாவிடுறாங்க. இதை கேட்ட உடனே அந்த யூதர்களுக்கு புரிஞ்சு போச்சு, இயேசு நம்மை பற்றி தான் சொல்றார், நம்முடைய வானத்தந்தை பற்றி தான் சொல்றார், நம்மை பற்றி தான் அவர் சொல்லுகிறார், குறிப்பிடுகிறார். உரிய குத்தகையை கொடுக்காமல் ஏமாற்றுகின்றவர்கள் நாம், கடவுளுக்கு எதிராக போராடுகிறவர்கள் நாம் என்பதை சுட்டி காட்டுகிறார். அதனால்தான் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. சரி இதெல்லாம் அப்படியே நம்மள அவமானப்படுத்துறாரு, நம்ம எல்லாம் நம்ம செய்யற தப்பெல்லாம் அப்படியே அப்பட்டமா வெளியே சொல்றாரு. எல்லாருக்கும் நல்லா புரியும்படி இது வரைக்கும் அவங்க மறைமுகமாக செய்ததெல்லாம் இப்போ தெளிவா சொல்றாரு. சொல்லிட்டு கடைசியில் என்ன சொல்றாங்க? சரி எப்படியா ஒழிச்சு பண்ணலாம், ஏசு பிடிக்கலாம், பிடிக்காத ஏதாவது குற்றம் சாட்டி அதை ஒழிச்சிடலாம்னு நினைக்கும் போது தான் மக்கள் கூட்டம் என்ன சொல்றாங்க? அவர் இறைவாக்கினர், மேல கையை வச்சுக்கினா ஒழிஞ்சு முடியும் அப்படின்னு சொல்லி மிரட்டினதுனால அவங்க அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க. அப்போ இயேசு அவங்க செய்த தப்பெல்லாம், கடவுள் செய்த நன்மையெல்லாம் அவருக்கு சுட்டி காட்டுறார். கடவுள் உங்களுக்கு இப்படியெல்லாம் வசதி செய்து கொடுத்தார், உங்களை தேர்ந்தெடுத்து வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்கு கொண்டு வருகிறார். அதுக்கு முன்னாடி நீங்கள் அடிமையாக போயிருந்தீங்க, அங்கிருந்து உங்களை விடுவித்து கொண்டு வந்தார், செங்கடலை தாண்டி கொண்டு வந்தார், பாலைவனத்தை கலந்து கொண்டு வர செய்தார். உங்களுக்கு உரிய அந்த கானான் நாட்டை அவங்க எகிப்துக்கு 400 வருஷம் அடிமையாக போனப்போ வேற மற்ற மக்கள்லாம் சும்மா இருப்பாங்களா? ஒருத்தன் ஆளே இல்லை அப்படின்னா என்ன பண்ணும்? அவன் எடுத்து போய் இவங்க சொந்தம் கொண்டாடுறாங்க. அப்படி இருந்தாலும் அவங்கவுங்க ஊரை அனுப்பிக்கிட்டாங்க, வீடு கட்டிக்கிட்டாங்க. அப்போ யூதர்கள் திரும்பி வந்தபோது கடவுள் அவர்களை சொல்லி, நான் உங்களை தேர்ந்தெடுத்து நான் தேர்ந்தெடுத்த இனம், உங்களை நான் கைவிட மாட்டேன், உங்களை நான் விடுதலை செய்த உங்களுக்கு உரிய நாட்டை கொண்டு வந்து சேர்த்துட்டேன், உங்களை பாதுகாப்பேன் என்று சொல்லி அவர்களுக்கு அந்த நாட்டை திரும்ப கொடுக்கிறார்.
இவ்வளோலாம் செய்து கடைசியாக அவருக்கு அறிவுரை சொல்ல இறைவாக்குங்களை அனுப்புகிறார். அவங்களாம் அந்த தோட்டக்காரங்க எப்படி பண்ணாங்க? ஒருத்தர் கல்லால் ஆட்சி சொன்னாங்க, இன்னொருத்தரை கல்லால் அடித்தாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் அந்த இறைவாக்குகள் இப்படி தான் செய்தாங்க. இறைவாக்குன்னு சொன்ன போது அவங்க ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இறைவாக்குன்னு சொல்வார், என்னது நீங்கள் பண்ண பாவம் அவ்வளோ அநியாயமாக அக்கிரமாக இருக்குது, கடவுள் தண்டிக்க போகிறார், உங்களை அழிக்க போகிறாருன்னு சொல்லி அவங்க எச்சரிக்கை கொடுத்து மீண்டும் அவர்களை என்ன பண்ணுறாரு? மனம் திரும்ப வைக்கிறார். ஆனால் என்ன பண்ணான்? டேய் இதெல்லாம் பெரிய தொலையா பற்றி பார்த்தாலும் அழிவு பாவம் கடவுள் தண்டிக்க போகிறாரு, நம்மளை எச்சரிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த இறைவாக்கெலாம் பிடிச்சி நிறைய இறைவாக்கணும். ஒவ்வொருத்தரையும் அவங்க இதே மாதிரி தான் நாட்டை விட்டு துரத்துறது, சிலையில் அடைக்கிறது, நாட்டையால் அடிக்கிறது, கணக்கில் விட்டு தள்ளுறது, அப்புறம் அவங்கள பசி மட்டுமா போட்டு எங்கேயாவது சிலையில் எங்கேயாவது ஒரு தூர் நாட்டுக்கு அனுப்பிடுறது, இப்படியாக அவர் செய்தது. கடைசியாக இயேசுவையே அனுப்புகிறார், தன் மகனையே அனுப்புகிறார் கடவுள். அவருக்கும் அவர்கள் செய்து சாய்க்கவில்லை. என்ன நடக்க போகுதுன்னு தெளிவாக சொல்லிடுறார் இயேசு. இவங்களாம் தெரிஞ்சிருவாங்க, அவங்க சொல்றது கேட்டுருவாங்க அப்படின்னு அவர் போதித்தாலும் அது நடக்கவில்லை. ஆகவே தான் இந்த தவக்காலத்தின் எச்சரிக்கையை நமக்கு கொடுத்து நாம் எப்படி கடவுளுடைய வார்த்தையை மீறுகிறோம், அவர் சொல்வதை தாண்டி அதை மீறி நடக்கிறோம் என்று நம்மை உணர வைக்கிறார். இவ்வாறு உணர வைத்து நாம் திருந்துவதற்கு உதவி செய்கிறார். ஆனால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று நம்முடைய வாழ்க்கை தான் சொல்ல வேண்டும். ஆண்டவர் வார்த்தையை கேட்டு மனம் மாறுகிறோமா, திருந்துகிறோமா, நாம் செய்ய வேண்டியது செய்கிறோமா, கொடுக்க வேண்டிய குத்தகை கொடுக்கிறோமா, கடவுளுக்குரியதை நாம் கொடுக்கிறோமா, கடவுள் கொடுக்காமல் ஏமாற்றி அவரையும் நம்மளே சாப்பிட்டுக்கலாம், அவர் கொடுக்கக்கூடாது என்று நினைக்கிறோமா? இது நம்ம அன்றாட வாழ்க்கையில் நல்லா யோசித்து பார்த்து இதெல்லாம் செய்யணும். ஞாயிற்றுக்கிழமை அந்த ஒரு நாள் அந்த ஒரு மணி நேரம் ஆண்கள் கொடுக்கக்கூடாது. என்ன பண்ணோம்? கோயிலுக்கு போகணும், கல்வெட்டு போகணும், வேலைக்கு போகணும், வாழ்க்கைக்கு போகணும். அப்படியே தான் ஆண்கள் கூறியது நாம கொடுக்கறது இல்லை, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. அப்போ நாம் என்ன ஆகும்? கடவுளுக்குரிய நாம் கொடுக்கணும்னா நமக்கு தண்டனை தீர்ப்பு தான் வரும். அடுத்தது என்ன பண்ணுறாரு? இந்த தோட்ட உரிமையாளர் வந்து அவங்களெல்லாம் பிடிச்சி அடித்து ஒழித்து கொண்டுட்டு வேற அவங்களுக்கு கொடுக்குறாரு. ஒழுங்காக யார் குத்த கொடுப்பானோ அவங்களுக்கு கொடுக்குறாரு. அப்போ அது மாதிரி நாம ஆணுடைய வார்த்தை கேட்டு திருந்தாமல் மனமாறாமல் அவருக்கு ஏற்ற வாழ்க்கை வாழாமல் இருந்தால் நமக்கும் அந்த அழிவு தான் ஏற்படும். நம்மை ஒழித்து விடுவார். ஐயோ கடவுள் அதெல்லாம் செய்ய மாட்டாரு, மன்னிச்சுவாரு, அவரை நம்ம காப்பாற்றுவார் அப்படின்னு நினைக்கவே கூடாது. இரக்கம் காட்டும் காலத்தில் இரக்கம் காட்டுவார். பேரிரக்கம் உள்ளவர், அவரை போல இரக்கம் உள்ளவர் யாருமே இல்லை. ஆனால் அதே சமயத்தில் நாம் திருந்தவில்லை என்றால் நமக்கு தண்டனை கொடுப்பவரும் அவர்தான். உங்க பிள்ளைங்களை நீங்க என்ன செய்வீங்க? பெரியவங்களா தப்பு செய்யும்போது சொல்லி 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 பார்ப்பீங்க, கேட்கணும் என்ன செய்யுங்க? அப்புறம் அடி இந்த கொடுக்க வேண்டியதான், பட்டி போட வேண்டியதான், ஒரு தண்டனை கொடுக்க வேண்டியதுதான். அப்போதான் அவங்க திருந்துவாங்க. அவங்க தண்டிக்கிறதுனால நீங்கள் அவங்க அன்பு செய்யல, அவங்கள ஒழிக்க பார்க்குறீங்கன்னு சொல்லுவாங்களா? அவங்க எப்படியாவது திருந்தணும், நல்லபடியாக வாழணும், நல்ல வாழ்க்கை வாழணும். அதுக்காக தான் கடவுள் நம்மை இதுபோல நமக்கு பல கஷ்டங்களையும் துன்பங்களையும் சோதனையும் கொடுத்து நம்மை திருத்த பார்க்கிறார். நாம் அதை புரிந்து கொண்டு திருந்த வேண்டும், மனம் மாற வேண்டும், ஆண்டவருடைய வழிகளை பின்பற்றி நாம் வாழ்ந்து காட்ட முன் வர வேண்டும். ஆண்டவரே, இதுவரை நான் தவறு செய்துவிட்டேன், வழி தவறி போய்விட்டேன், நமக்கு செய்ய வேண்டியது செய்யாமல் விட்டுவிட்டேன், இனியாவது நான் செய்ய போகிறேன், இனி நான் நமக்கு ஏற்ற வாழ்க்கையை வாழப்போகிறேன் என்று நாம் ஒவ்வொருவரும் மனம் திரும்ப வேண்டும். இத்தகைய ஒரு மனமாற்றத்தை தான் ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கின்றார். ஏதோ ஒரு தாழ்முயற்சி செஞ்சுட்டு இன்னைக்கு ஒரு 40 நாள் கறி சாப்பிடாம இருந்துட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே நாள் சாப்பிட்டு இல்லை, அது நமக்கு ஒரு பயனும் இல்லை. ஆண்டவர் சொல்றார், நீ உன் உடலை வருத்தி சாப்பிடாம பட்டி கிடந்து உன் நோன்பு இருக்கிறதா நான் விரும்புகிறேன், உன்னுடைய திருந்திய உள்ளத்தை தான் விரும்புகிறேன்.
உன் உடலை ஒரு உன் உடையை கிழிக்காதே, சாம்பல் பூசிக்கிட்டு எண்ணெய் கோழி ஊற்றிக்கிட்டு தண்ணி குடிக்காம சாப்பிடாம பண்டிகை இருக்குது நான் விரும்புகிறேன். அது எனக்கு இனிமே இல்லை. திருந்திய உள்ளத்தை தான் நான் விரும்புகிறேன். ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்றார். ஆகவே நான் இந்த வாழ்க்கையை திருத்திக் கொள்ள வேண்டும். நித்திய பழக்கங்களிலிருந்து குடும்பங்களில் நாம் ஒற்றுமையை, அன்பை, உறவை வளர்த்துக் கொள்வதிலிருந்து அடுத்தவரோடு நல்ல எண்ணத்தோடு பழகுவதில் நாம் மனம் மாற வேண்டும். அதுக்காக நாம் ஏற்றிருக்க வேண்டும். நம்முடைய வேலையை நல்ல முறையில் செய்வது, நீதியோடு செய்வது, நேர்மையோடு இருக்கிறது, அடுத்தவங்களோட அன்பாக பேசுவது, அடுத்தவங்களை மன்னிக்கிறது, அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறது, அடுத்தவங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு நாம் அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்கிறது. அவங்க கஷ்டம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தான் வேணும், இதான் வேணும் அப்படின்னு நினைக்காம, ஐயோ பாவம் அவனுக்கு நம்மளால் ஏதாவது உதவி செய்வோம், அவளை கை தூக்கி விடுவோம், விழுந்துட்டோன்னு பார்த்து அப்படி கடை அங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு போனால் அது மனிதாபிமானம் அல்ல. அது தூக்கி விட்டு எழுந்து பார்த்து எழுந்து நடக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் கொஞ்சம் தாங்களா அவங்கள அடுத்து அழைச்சிட்டு போவோம். இப்படியாக நாம் அடுத்தவருக்கு உதவி செய்து நம்முடைய வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்வோம். அத்தகைய ஒரு செயல்பாட்டில் உள்ள சகோதர உறவை வாழ்வைத்தான் விரும்புகிறார். முதல் வாசத்தில் கேட்ட எப்படி யோசிப்பு என்ன பண்ணுறாங்க, அவங்க ரொம்ப அப்பாவுக்கு சிரமமாக இருந்ததுனால மற்றவங்களாம் போகிறாங்க, அவரை ஒழிச்சிடணும்னு முயற்சி எடுக்கிறாங்க. ஆனால் அதே செயலை வைத்து கடவுள் அவர்களை பின்னாளில் காப்பாற்று. எகிப்து மக்கள் அந்த பக்கத்தில் எல்லா மக்களுக்கும் 7 வருஷம் பஞ்சம். என்ன ஆகும்? எல்லாம் பசி பட்டி எல்லாம் சுற்றிருக்கோம், ஆடு மாடு மனுஷன் எல்லாம் சுற்றிருக்கோம். ஆனால் கடவுள் அந்த கணவனின் வழியாக அவருக்கு நல்ல புத்தியை கொடுத்து, அந்த பாவனுக்கு புத்தியை அந்த காட்சி கொடுத்து, அந்த கனவை கொடுத்து, அதை யோசிப்பு விளக்கி சொல்லி அதுக்கேற்றபடி நடந்துக்கணும் அப்படின்னு சொன்னதுனால பாவன் என்ன பண்ணுறான், யோசிப்பை தலைமை அமைச்சராகிறான். அந்த அமைச்சராக இருக்கும்போது அவன் திட்டமிட்டு 7 வருஷம் நல்லா விளையுது, எல்லாத்தையும் வாங்கி வையே, சேர்த்து வையே. 7 வருஷம் பஞ்சம் வரப்போது, 7 வருஷம் அவங்கள விலங்கு ஒரே டைம் விளக்கு வாரிவில்ல, கொஞ்சமாக அவங்களுக்கு கொடுத்து அதை 7 வருஷம் பஞ்சத்தில் அவங்கள காப்பாற்றுவார். அப்போ கடவுள் அவங்கள நினைச்சது யோசிப்பை ஒழிச்சிடணும். ஆனால் கடவுள் செய்யறது யோசிப்பு வழியா எல்லா மக்களையும் காப்பாற்றணும், பஞ்சத்தில் பசி சாகாமல் அவங்கள காப்பாற்றணும் நினைக்கும். அது மாதிரி கடவுள் திட்டப்படி நாம் உணர்ந்து அதுக்கேற்றபடி வாழ வேண்டும். நாம் நல்லதே தீயதே நினைச்சா கூட நமக்கு நல்லதே சிந்திக்கிற கடவுள் அவர். அதனால் நம்ம ஆண்டவருக்கு எப்போதும் உண்மையுள்ளவர்களாக அவர்கள் செய்யும் நன்மைகளை புரிந்து கொண்டு அவருக்கு அவருடைய ஆசீர்வாதங்களை பகிர்ந்து கொள்பவர்களாக வாழ முயற்சி எடுப்போம். இந்த காலம் உடைய மனமாற்றத்தின் காலமாக அமைய முயற்சி எடுப்போம். நான் தருவேன்
சகோதர சகோதரிகளின் நம்முடைய மனை பலியில் அவள் தந்தையாக இறைவனை கேட்டதாக முடிவென்றாடுங்கள். இறைவாம் இம்மறைநீர்களை தகுதியுடன் கொண்டாடும் அடியார்களை உமது இரக்கத்தால் தயாரிக்க உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு இறை பெற்றுள்ள வாழ்வினால் அவர்களை வழிநடத்துவீராக. ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக கொண்டாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தை என்று முடியலாம் இறைவாம் இந்நாளமையிடத்தில் நாம் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியை நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவமேற்றுகளால் நமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு கனி இறக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவிழமானீர். ஆகவே எண்ணற்ற வாழ்த்துதலோடு சேர்ந்து நான் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் சொல்வதாவது: ஆண்டவரே மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழுந்தை காணிக்கையிட தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனமாக. அவர் பாடுபட உலகனின் தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நின்று செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனை தேவின் கிணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை நான் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்கிற அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமணம் நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் ரத்தத்தில் பங்குள்ள எங்களை தூயாவி என்று சேர்க்க வேண்டும் எனும் தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திருவாவை நினைவு கூர்ந்திருக்கிறோம். எங்கள் திருத்தந்தையோ என் 1000 ரோஸ் எல்லா சூழ்நிலையினர் ஆகிய அனைவரோடும் திருவாவை அன்பில் நிறைவு பெற செய்திருக்கிறோம். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தீர்வுடன் சகோதர சகோதரிகளை மீந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுகவழியினுடைய ஏற்றரலாம் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரம். கடவுளின் கனித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு வந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நான் நிறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமண இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை குழந்தைத்தும் வரம்பருடன் கொண்டாடுகிறோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் மன்னிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் நரணம் கொண்டாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து இப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் நிலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துவர்களுக்கு எழுந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் சிலவை நம்பிக்கை கண்ணோக்கி மத்தியுள்ளத்துக்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமை வழித்தருள்வீராக என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். எங்கள் மேலே இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குகின்றவர் சொன்னரின் விருந்து அழைக்கப்பட்டவர் பேர் பெற்றோர். பசியாய் வாடும் ஏழையின் நிலையில் பாவி நான் என்றிருந்தேன். பரமன் இயேசுவின் பாவத்தை அகற்றி
பசியால் வாடும் ஏழையின் நிலையில் பாவி நான் என்றிருந்தேன். பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதை ஈந்தார். அருளமுதை ஈந்தார். என் நாயன் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மா அவரை ஏற்றி போற்றி மகிழும் வேலை இது. குறைகள் என்னிடம் கண்டும் அனைத்திடவே வந்தார். ஆண்டவர் இயேசு அன்பினால் என்னை மாற்றிடவே வந்தார். ஆயிரம் குறைகள் என்னிடம் கண்டும் அனைத்திடவே வந்தார். ஆண்டவர் இயேசு அன்பினால் என்னை மாற்றிடவே வந்தார். மாற்றிடவே வந்தார். என் நாயன் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மா அவரை ஏற்றி போற்றி மகிழும் வேலை இது. கருணையின் அமுதே பவித்திர அழகி காலமெல்லாம் வருவாய். பெருமையின் வேண்டே பேரடு சுடரே பாசத்தினை பொழிவாய். கருணையின் அமுதே பவித்திர அழகி காலமெல்லாம் வருவாய். பெருமையின் வேண்டே பேரரு சுடரே பாசத்தினை பொழிவாய். பாசத்தினை பொழிவாய். என் நாயன் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மா அவரை ஏற்றி போற்றி மகிழும் வேலை இது. அகிலமும் உமதே ஆற்றலும் உமதே ஆண்டவனே எழுவாய். இகமதில் இனிமை பொழிந்திடும் இறைவா இன்புறவே எழுவாய். அகிலமும் உமதே ஆற்றலும் உமதே ஆண்டவனே எழுவாய். இகமதில் இனிமை பொழிந்திடும் இறைவா இன்புறவே எழுவாய். இன்புறவே எழுவாய். என் நாயன் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மா அவரை ஏற்றி போற்றி மகிழும் வேலை இது. என் தவம் நான் செய்தேன், என் நன்றி நான் சொல்வேன். என் தவம் நான் செய்தேன், என் நன்றி நான் சொல்வேன். என் நாயன் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மா அவரை ஏற்றி போற்றி மகிழும் வேலை இது. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தியருளும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சூட்டியருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின்
கிறிஸ்துவின் பாடுகளே என்னை பேசுகிறோம். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த்தருளும். உம் திருக்காயங்களும் என்னை மாய்த்தருளும். உம்மிடம் இருந்து என்னை பிரிவிடாதேயும். தீய பலர்கள் இருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளை தருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உங்களை புகழ் செய்தருளும். ஆமென். அமலப்பவ கன்னித்தாயே, சொல்லனா ஒளி கருத்தீச தூய வெண்ணாடை அணிந்து விண்ணுலக அழகோடு அன்று எழுந்தருளி வந்து தன்னன் நகரியான லூர்து மலை கெட்டியில் காட்சி தர கருணை புரிந்து உம் திருமைந்தன் உமக்கு அளித்துள்ள மற்றற்ற வல்லமையை நினைவு கூர்ந்தருளும். புதுமையில் சிறந்த லூர்து மலை அன்னையே, உம் பேறு பலன்கள் மீது நிறைந்த நம்பிக்கை வைத்து உமது தயவு ஆதரவை அடைய இதோ ஓடி வந்தோம். கருணையும் அன்பும் நிரம்பிய மீட்பின் கருவூலங்களை இயேசு திறந்து அவற்றை எங்கள் மீது பொழிய எங்கள் பாவங்களை நினைத்து மனம் வருந்தி திரும்பி வாழ செய்யும். அவற்றுக்கு பரிகாரமாக தவ முயற்சிகளை செய்ய அருள் தாரும். மனம் மாறி அருள்சாதனைகளை பெற்று புதிய வாழ்க்கை வாழ அருளும். எங்கள் குடும்பத்தில் துயரங்கள் நோய்கள் நீங்கி அமைதியும் மகிழ்ச்சியும் பலமும் நிறைய சிறப்பாக மன்றாடும். உம்மை மன்றாடி கேட்கும் எங்கள் விண்ணப்பங்கள் எதுவும் வீணாகி போக விடாதேயும். மாசற்ற கன்னியான லூர்துமலை அன்னையே, நீர் எங்கள் தாயார் ஆகையால் எங்கள் மன்றாட்டை தயவாய் பரிந்துரைத்தருளும். எங்கள் பாதுகாவலியான புனித லூர்து அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. ஆண்டவரின் நிலையான மீட்பின் நற்சாரத்தை பெற்றுக்கொண்ட நாங்கள் அதை தகுந்த முறையில் நாட செய்தருள உண்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் அம்மீட்பை கண்டடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். நாமளே நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த இடத்தை தூய்மை செய்து இங்கு திருப்பலி நிறைவேற்ற ஏற்பாடு செய்த இங்கு பொறுப்பாளர்கள் மற்றும் இங்கு செயல்பட்ட அனைவருக்கும் இந்த பாராட்டுகளையும் நன்றியும் நம்முடைய ஆசீர்வாதத்தையும் தெரிவித்து அவர்களுக்கு நாம் பாராட்டுகின்றோம். தொடர்ந்து ஒரு நாளும் எங்கே பயன்படுத்தி யாரும் பயன்படுத்தாதுன்னு அதை ஒதுக்கிட்டோம். நாம் ஒத்துழைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இறையாசி பெற தலை வணங்கி கொண்டாடுவோம். ஆண்டவரே, மக்களின் மனதுக்கும் உடலுக்கும் மீட்பை தந்தருடன் வேண்டுகிறோம். அதனால் அவர்கள் நற்செயல்களில் ஈடுபாடு கொண்டு உமது பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள இன்னும் தகுதி தருவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக கொண்டாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மான்சுரியாவியர்ந்து காத்து வழங்கி காத்துள்ளாராக. செல்வார்கள் திருப்பதி நிறைவேறித்து
எனக்கு ஒத்து பிறகு உமது ஆட்சி வருக மனத்தில் உள்ள நிலையில் நிறைவேறுவது போல மண்ணளவிலே நிறைவேறுக. அருள்நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் பேறு பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. உங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு சின்ன நிகழ்வு நான் பகிர்ந்துக்கணும். ஏசப்பா இங்க இருக்காருன்றதுக்கு உங்க கண் எதிர்க்க நான் சாட்சி. உங்ககிட்ட என் பாரமான சிலுவையை சேர்த்து என் பாரத்தையும் நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். எனக்கு ஒரு கூடு கூட கிடையாது அப்படின்னு சொல்லி நான் அழுதேன். பெரிய வெள்ளி அன்னைக்கு நான் அழுதேன். ஆனால் நான் இங்கே இருக்கிறேன், உன் கண்ணீர் வீண் போகாது அப்படின்னு நான் டெய்லி அவரை பார்க்குற மாதிரி இங்கே பெரிய வெள்ளிக்கு அழுதேன். அதே வருஷத்தில் நான் இந்த வீடு கட்டிட்டேன். அப்போ தான் நான் உணர்ந்தேன், நீ இந்த இடத்த விட்டு எங்கேயும் போகக்கூடாது. கல்வாரி மலைன்றது ஒரு நாள் நிகழ்வு மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் நடந்துட்டு இருக்கிறது. நான் உன்னை வழி நடத்துகிறேன்னு சொல்லி என்னை வழி நடத்தினாரு. இங்கே வந்து கண்டிப்பாக எனக்கு புதுமை நடந்திருக்கு. அது எல்லாரும் உணருங்க. தினமும் நான் வேண்டிப்பேன், இந்த கல்வாரி மலை எங்களை விட்டு போகக்கூடாதுன்னு. ஆனால் இன்னைக்கு ஓரளவு எனக்கு கொஞ்சம் மன திருப்தியாக இருக்குங்க. நம்ம விட்டு போகல. தயவுசெய்து இந்த இடத்த கைவிட்டுறாதீங்க. எனக்கு இந்த புதுமை நடந்துருக்கு, அது உங்களுக்கும் நடக்கும். கண்ணீரோடு கேட்கறது எதுவுமே கடவுள் வந்து புறக்கணிக்க மாட்டாருன்றதுக்கு நான் சாட்சி. அப்படிதான்.